வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன். இந்த வீடியோவை காண வரும் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வாழ்த்துகிறேன். உங்கள் வி ரங்கநாதன், ஹோ போனோ போனோ பயிற்சியாளர். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், ஹோ போனோ போனோவை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தான். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், ஹோ போனோ போனோ பற்றி யூடியூப்பில் ஏராளமான வீடியோக்கள் இருக்குது. பல பேர் பதிவிட்டிருக்காங்க. இங்கிலீஷில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, அந்தந்த மொழியில் இருக்குது, தமிழ்லேயுமே இருக்குது. அது எல்லாருமே இந்த 4 வாக்கியங்கள் தான் சொல்கிறாங்க. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க்யூ என்று தான் சொல்லுகிறார்கள். ஹோ போனோ போனோவும் இதைத்தான் சொல்லுகிறது. அப்படி ஏராளமான வீடியோ இருந்தால் கூட சமீபத்தில் என்னுடைய வீடியோவெல்லாம் பார்த்துட்டு ஃபோன் நிறையா வருது. எனக்கு வரவங்க கேட்குற கேள்விகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஆதங்கத்தோடு இருக்குது, மனவலியோடு இருக்குது, கேட்குறாங்க. ஆனால் அதற்கான தீர்வு ஏற்கனவே எல்லா வீடியோலையுமே சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலுமே மக்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனால இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும், அறிதலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும், மீண்டும் ஒரு நினைவூட்டலாக இருக்குங்கிறதுக்காகவும் இந்த வீடியோவை நான் போடுறேன். என்னென்னா, எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க கேட்குறாங்க, சார் நான் கேரளா லாட்ரி வாங்கியிருக்கேன், அந்த லாட்ரியில் எனக்கு பரிசு விழணும், ஹோ போன போன வாக்கியம் சொன்னால் பரிசு கிடைக்குமா? இன்னொருத்தர் கேட்குறாரு, நான் எக்கச்சக்கமான கடலில் மூழ்கி இருக்கேன் சார், தனிமையில் இருக்கேன், இப்போது என் மனைவி என் கூட இல்லை, குழந்தைகள்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க, 3 பெண்கள் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க, நான் தனிமையில் இருக்கேன், தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணுது, இந்த ஹோ போனால் சொல்லிட்டு வந்தால் சரியாயிருமா? இப்படி ஒருத்தர் கேட்குறாரு. இன்னொருத்தர் கேட்குறாரு, சாரி என்னை சுற்றி ரொம்ப கெட்டவங்களாகவே இருக்காங்க, ரொம்ப கொடுமையான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்கேன் நான், அப்போ நான் எப்படி சொல்லணும்? ஹோ போனப்போ என்ன சொல்லணும்? இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க. பிரச்சனையை சொல்லிவிட்டு இதுக்கான ஹோ போன வாக்கியங்கள் இருக்கான்னு கேட்குறாங்க. எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயந்தான், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும், வாழ்க்கையின் சூழல் எதுவாக இருந்தாலும், மனவலியும் வேதனையும் வேறு வேறு வடிவத்தில் இருந்தாலும் கூட, அடிப்படையில் இதற்கான தீர்வு என்று ஹோ போனோ சொல்வது அந்த 4 வாக்கியங்கள் மட்டுமே தான். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க்யூ, நான் வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடு, உன்னை நான் நேசிக்கிறேன், உனக்கு நன்றி என்கின்ற இந்த 4 வாக்கியங்களைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும். லாட்ரியில் பரிசு விழணுனாலும் இதுதான், கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணுனாலும் இதுதான், பொருள் ஈட்ட வேண்டும் என்றாலும் இதுதான், வீடு கட்டணுனாலும் இதுதான், வியாபாரம் பெருக வேண்டும் என்றாலும் இதுதான், அதிகமான கஸ்டமர் எனக்கு வரணும் அப்படின்னாலும் இதுதான், நல்ல உறவு என்னை சுற்றி அமைய வேண்டும் என்றாலும் இதுதான், திருமணம் நடக்க வேண்டும் என்றாலும் இதுதான், திருமண சிக்கலிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றாலும் இதுதான். அப்போ வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டுமென்றாலும் இந்த 4 வாக்கியங்கள் தான், தளர்ச்சியிலிருந்து விடுபட வேண்டும் என்றாலும் இந்த 4 வாக்கியங்கள் தான். வளர்ச்சியோ தளர்ச்சியோ மாற்றம் வேண்டும் என்றால் இந்த 4 வாக்கியங்களைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும் என்று ஹோ போனோ சொல்கிறது. லாட்ரி சீட்டுக்கு தனியாக ஒரு மந்திரம், வீடு கட்ட தனியாக மந்திரம், உறவில் சிக்கல் வந்தால் அதை தீர்க்க ஒரு மந்திரம், காதலித்த பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு மந்திரம், அல்லது பிடிக்காதவங்களை வீட்டை விட்டு விரட்டணும்னா ஒரு மந்திரம், அப்படி எதுவுமே கிடையாது. ஹோ போனோ என்பது பரிகார மந்திரம் அல்ல. ஹோ போனோ என்பது உள்ளத்தை திருத்தி உங்களுள் இருக்கின்ற உன்னதத்தை உணர வைக்கின்ற மந்திரம். உள்ளார்ந்த உங்களுடைய மேன்மையை நீங்கள் உணர வாழ்க்கையின் சிக்கல்கள் தானாக விலகும் என்பதுதான் ஹோ போனோ சொல்லுகின்ற அந்த வழிமுறையை அன்றி தனித்தனியாக இன்றைக்கு ஜோதிடத்திலே சொல்வது போல பரிகார மந்திரங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையின் தனித்தனி சிக்கலுக்கெல்லாம் இந்த சுவிட்ச் வேர்டு மாதிரியோ அல்லது வேறு வித பரிகாரங்கள் மாதிரியோ எதுவுமே கிடையாது. ஹோ போனோ என்பது உளவியல் மாற்றம், உள் மாற்றம்,
அகமாற்றம், உருமாற்றம். இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் யுவர் ஹோல் பீயிங். அதாவது ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லுகின்றார். ஒவ்வொரு ஆன்மாவும் அதன் உள்ளார்ந்த நிலையிலே மிகவும் தெய்வீகமானது என்று விவேகானந்தர் சொல்லுகின்றார். அந்த உள்ளார்ந்த தெய்வீகத்தை நாம் உணர 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 லௌகிகத்தில் இருக்கின்ற சிக்கல்கள் எல்லாம் மெல்ல மெல்ல நம்ம விட்டு விலகும் என்பதுதான் ஹோபோனோபோனோ சொல்லுகின்ற விஷயமே தவிர, அந்த நோய்க்கு மாத்திரையை முழுங்குவது போல சிக்கலிலிருந்து வெளிவதற்கு உடனடியாக முழுங்குகின்ற மந்திரம் எதுவும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஹோபோனோபோனோ சொல்ல ஆரம்பித்தால் அதற்கு அடிப்படையில் மனமாற்றம் வேண்டும். எத்தகைய மனமாற்றம் வேண்டும் என்றால், மன ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய பிரச்சனைக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். இந்த பொறுப்பு என்னை சேர்ந்தது என்று சொன்னால், ஏதோ ஒரு காலத்திலே முன்னாளிலே இந்த என்னுடைய சிக்கலுக்கு நான் காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் அதிலிருந்து விலக வேண்டும் என்றால், சூழ்நிலையை குற்றம் சொல்லாமல், சுற்றி இருப்பவர்களை நாம் திட்டாமல், நொந்து கொள்ளாமல், என் மீது நான் முழுமையாக நம்பி முன்னால் நான் செய்த தவறை திருத்தி இன்று என்னை தூய்மைப்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது மெல்ல 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 எப்படி சூரியன் வர வர பனி விலகுகின்றதோ, நெருப்பை கரையான் அரிக்காதோ, அதுபோல என்னை நான் தூய்மையான நெருப்பாக மாற்றி கொள்ள 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 இந்த தூய்மையான நெருப்பானது என் துன்பங்களை எல்லாம் துடைத்து விடுகிறது என்கின்ற ஆழமான நம்பிக்கையில் தொடர்ந்து சொல்லி வர காலப்போக்கிலே வாழ்க்கை மாறும். இது வாழ்க்கை மாற்றத்திற்கான வழிமுறை என்று நீங்கள் உணர வேண்டுமே அன்றி நீர்ஜெர்க் ரியாக்ஷனாக நொடிப்பொழுதிலே வருகின்ற சங்கடங்களுக்கெல்லாம் தீர்வாக நீங்கள் நினைக்கக்கூடாது என்பதைத்தான் நான் இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இங்கிலீஷ் மருந்து தான் தலைவலிக்கு ஒரு மாத்திரை, வயிற்று வலிக்கிற மாத்திரை, கால் வலிக்கு மாத்திரைன்னு சொல்லி அப்பப்போ தீர்வுக்கு நொடி நேர தீர்வுக்கான வழிமுறை சொல்லுவாங்க. ஆனால் ஹோபோனோபோனோ என்பது நொடி நேர தீர்வு அல்ல, இது வாழ்க்கை மாற்றம். இதை செய்ய 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 எல்லாவித மேன்மையும் நன்மையும் உங்களை வந்து அடையும் என நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால் லாட்ரி சீட் வாங்குறீங்களா, இதே 4 வாக்கியங்கள் தான், நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள். புதிய வீடு கட்ட வேண்டுமா, இதே 4 வாக்கியங்கள் தான், நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள். கடனெல்லாம் தீர்ந்து நிம்மதியாக வாழ வேண்டுமா, இதே 4 வாக்கியங்கள் தான். கொடுத்த கடன் திரும்பி வர வேண்டுமா, இதே 4 வாக்கியங்கள் தான். வியாதி வந்து தவிக்கின்றீர்களா, விடுதலை வேண்டுமா, இதே 4 வாக்கியங்கள் தான். எனவே எந்த ஒரு கால சூழலுக்கும் வாழ்க்கை சூழலுக்கும் நீங்கள் மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் இந்த 4 வாக்கியங்களை சொல்ல 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 அகமுகமாக உள்நோக்கி பார்க்கின்ற பார்வை வரும், அக தூய்மை ஏற்படும். அக தூய்மை ஏற்பட ஏற்பட கடந்த கால கசப்பிலிருந்து விடுபடுவீர்கள். ஏற்கனவே படிந்து கிடந்த கரைகளெல்லாம் உங்களை விட்டு விலகி உள்ளம் தூய்மையடையும். தூய்மையான உள்ளம் தெய்வத்தை பிரதிபலிக்கும். தெய்வத்தை பிரதிபலிக்க பிரதிபலிக்க தெய்வ சக்தி உள்ளே இறங்க இறங்க தூல வாழ்க்கையிலே புற வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களாம் விலகும், வாழ்க்கை ஒளிரும் என்பதுதான் ஹோபோனோபோனோ சொல்கிறது. அவ்வகையிலே ஒரு தெய்வீக தூய வாழ்க்கை வாழ்ந்து துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்து நீங்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். வாழ்க வளத்துடன்.